Hi students, welcome back. இன்னைக்கு நம்ம tokens பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது part 3 வீடியோ. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். அதாவது ரிலேட்டட் டு டோக்கன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் இந்த 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்ட் 2 வீடியோவில் கம்ப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரிமைனிங் 2 டாபிக்ஸ் Delimiters and literals. இந்த 2 டாப்பிக்கோட டோக்கன்ஸ் வந்து எண்டப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் Delimiters ஆர் பங்க்சுவேட்டர்ஸ். ஸோ Delimiters-ங்கிறது கம்ப்ளீட்டாக சிம்பிள்ஸ் தான். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது அது இன்னும் ரீடபிள் ஆக்கிறதுக்கு நம்ம நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். பங்க்சுவேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம சம்டைம்ஸ் டேட்டா குரூப் பண்ண வேண்டியது இருக்கும், சம்டைம்ஸ் டேட்டாவை செப்பரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டீலிமிட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ் வந்து டேட்டாவை குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது அப்கமிங் சாப்டரில் நீங்கள் லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரின்னு 3 விதமாக நீங்கள் படிப்பீங்க. அடுத்த ரோ வந்துட்டு பங்க்சுவேஷன்ஸ். இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கமா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டேட்டாவை செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஈக்குவல் டு நம்ம ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளும் வந்து ஒவ்வொரு மீனிங் கொடுக்கும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஜெனரேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை ஜெனரேட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து பங்க்சுவேஷன் மார்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி அந்த லாஸ்ட் 2 ரோ வந்துட்டு காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இதை வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸுமே வந்து டீலிமிட்டர்ஸ் கீழே தான் வருது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து லிட்ரல்ஸ். இது டோக்கனில் லாஸ்ட் டாபிக். ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற ரா டேட்டா தான் வந்து லிட்ரல். அந்த லிட்ரல் நியூமரிக் லிட்ரலாக இருக்கலாம், ஸ்ட்ரிங் லிட்ரலாக இருக்கலாம், இல்லைனா பூலியன் லிட்ரலாக இருக்கலாம். ஸோ லிட்ரல்ஸ் 3 டைப்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் நியூமரிக் லிட்ரல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்கேஸ் நம்பரை நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவாக அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது நியூமரிக் லிட்ரல்ஸ். இந்த நியூமரிக் லிட்ரல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் கோட்ஸோ, சிங்கிள் கோட்ஸோ, ட்ரிபிள் கோட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர், செகண்ட் ஃப்ளோட். ஸோ இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட் பற்றி ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இன்டீஜர் நம்பர்னால் அதில் வந்து இன்டீஜர் பார்ட் மட்டும்தான் இருக்கும், ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்காது. ஃப்ளோட் நம்பருங்கிறது வந்து இன்டீஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ரெண்டுமே இருக்கும். தேர்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இமேஜினரி பார்ட் அண்ட் ரியல் பார்ட், இது 2 பார்ட்டுமே சேர்ந்தது தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த நியூமரிக் லிட்ரல்ஸ் வந்து இம்மியூட்டபிள், அதாவது அன்சேஞ்சபிள். நம்மளா ப்ரோக்ராமில் அப்டேட் பண்ணுற வரைக்கும் அசைன் பண்ண வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் ஆன்லைன் கம்பைலரில் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து ரேண்டமாக ஒரு வேரியபிள் கொடுத்து வேல்யூ அசைன் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இன்டீஜர் அசைன் பண்ணுறேன். அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் எக்ஸ். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணால் இன்டீஜர் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி ஃப்ளோட்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். y ஈக்குவல் டு 10.4. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த வேல்யூ மெமரியில் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் y நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா ரிசல்ட் வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுதான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறதில்ல. நம்ம பாட்டுக்கு அசைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது டிக்ளேர் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ் ட்ரை பண்ணலாம். z ஈக்குவல் டு 1 + 3.4j. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா ரிசல்ட் தெரியும். ஸோ பிரிண்ட் z கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் நீங்கள் வந்து செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் கம்பைலர்லையோ இல்லை பைத்தான் ஐடியாலையோ செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். வேரியபிள்ஸ்க்கு ஆல்ஃபபெட்ஸ் டேட்டாவாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல். இப்போ ஒரே ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்கன்னா அது சிங்கிள் கோட்ஸில் கொடுப்போம், அது கேரக்டர் லிட்ரல்.
வேரியபிளுக்கு சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டரை வேல்யூவாக அசைன் பண்ணிங்கன்னா, அதாவது வேர்ட்ஸ் அசைன் பண்ணால் அது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம அசைன் பண்ணணும். அதை தான் ஸ்ட்ரிங் லிட்ரல்னு சொல்கிறோம். இது சிங்கிள் வேர்டு இல்லாமல் மல்டிபிள் வேர்ட்ஸும் எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக மல்டிபிள் லைன்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அது மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ இந்த மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங் லிட்ரல் வந்து ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே நம்ம டினோட் பண்ணுவோம். அந்த ட்ரிபிள் கோட்ஸ் வந்து சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸாகவும் இருக்கலாம், டபுள் ட்ரிபிள் கோட்ஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்துட்டு செல்ஃபாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லிட்ரல்ஸில் லாஸ்ட் டாபிக் வந்து பூலியன் லிட்ரல்ஸ். ஸோ இந்த பூலியன் லிட்ரல்ஸில் நமக்கு 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த 2 கீவேர்ட்ஸில் ஏதோ ஒரு கீவேர்டை நம்ம வேரியபிளுக்கு வேல்யூவாக அசைன் பண்ணிக்கலாம். இட் கேன் பி ஐதர் ட்ரூ ஆர் இட் கேன் பி ஃபால்ஸ். நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை ட்ரூவாக அசைன் பண்ணலாம், இல்லைனா ஃபால்ஸாக அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் தான் boolean_1 ட்ரூன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பூலியன் லிட்ரல்ங்கிறனால நம்ம டபுள் கோட்ஸ்லலாம் எழுதக்கூடாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரூ அப்படின்னு எழுதுனீங்கனாலே அந்த வேல்யூ ட்ரூ அப்படின்னு டிக்ளேர் ஆகும். அதே மாதிரி தான் ஃபால்ஸுக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னு அசைன் பண்ணாலே போதும். அதை பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பூலியன் 1ஓட வேல்யூ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ தான் வரும். அதே மாதிரி பூலியன் 2க்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம எஸ்கேப் சீக்வென்ஸ் பற்றி பார்த்துடலாம். எஸ்கேப் சீக்வென்ஸ் அப்படின்னாலே இந்த பேக் ஸ்லாஷை தான் வந்து எஸ்கேப் சீக்வென்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த எஸ்கேப் சீக்வென்ஸுங்கிறது வந்து நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது அவுட்புட்டில் இது பிரிண்ட் ஆகாது, பதிலாக அது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து பேக் ஸ்லாஷை பிரிண்ட் பண்ணணுன்னா நீங்கள் டபுள் டைம் பேக் ஸ்லாஷ் கொடுத்தா மட்டும்தான் அது பிரிண்ட் ஆகும். கேரக்டர் லிட்ரலை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சிங்கிள் கோட்ஸ். அந்த சிங்கிள் கோட்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அவுட்புட்டில் உங்களுக்கு டபுள் கோட்ஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னாலுமே பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எஸ்கேப் சீக்வென்ஸு. அது போக நியூ லைன், டேப் ஸ்பேஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லைன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆன் தி ஹோல் டெக்ஸ்ட் புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எல்லா ப்ரோக்ராமையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி நம்ம வந்து டோக்கன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோக்கன்ஸ் கீழே 5 டாபிக்ஸ், அந்த 5 டாபிக்ஸும் நம்ம 3 வீடியோவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.